गुरु ब्रह्मा गुरुर्विष्णु गुरुर्देवो महेश्वरः गुरुः साक्षात् परब्रह्मा तस्मै ஸ்ரீ குருவே நமக. வணக்கம், நான் உங்கள் ஜோதிடர் யுவஸ்ரீ விஷ்ணுசத்தன். நம்ம சேனலில் சொல்லுகின்ற ஆன்மீக தகவல்கள், ராசி பலன் இதெல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க இப்போ பஞ்சாங்க குறிப்புகள் குறித்து பார்க்கலாம். மே மாதம் 5ஆம் தேதி, இன்றைய கிழமை செவ்வாய்க்கிழமை, சித்திரை மாதம் 22ஆம் தேதி. இன்றைய சூரிய உதயம் காலை 5:55 மணிக்கு உதயமாகிறது. இன்றைய திதி அதிகாலை 4:41 மணி வரைக்கும் திருதியை திதி, அதற்கு பின்பாக சதுர்த்தி திதி இருக்கின்றது. இன்றைய நட்சத்திரம் மதியம் 12:03 மணி வரைக்கும் கேட்டை நட்சத்திரம், அதற்கு பின்பாக மூல நட்சத்திரம் உள்ளது. இன்றைய தினத்தில் மதியம் 12:03 மணி வரைக்கும் சித்த யோகமும், அதற்கு பின்பான நேரத்தில் அமிர்த யோகமும் உள்ளது. இன்றைய நல்ல நேரம் காலையில் 10:30 மணியிலிருந்து 11:30 மணி வரை, மாலையில் 7:30 மணியிலிருந்து 8:30 மணி வரை. இன்றைய ராகு காலம் மதியம் 3 மணியிலிருந்து 4:30 மணி வரை. குளிகை நேரம் மதியம் 12 மணியிலிருந்து 1:30 மணி வரை. யமகண்ட நேரம் காலையில் 9 மணியிலிருந்து 10:30 மணி வரை. இன்றைய சந்திராசிரம நட்சத்திரக்காரர்கள் மதியம் 12:03 மணி வரைக்கும் பரணி நட்சத்திரம், அதற்கு பின்பாக கார்த்திகை நட்சத்திரம் இருக்கின்றது. இனி 12 ராசி பலன்கள் குறித்த தகவல்களை பார்க்கலாம். மேஷ ராசி என்பர்களே, ராசியாதிபதியாகிய செவ்வாய் பகவான் ராசியிலிருந்து விரயஸ்தானத்துல அமர்வு பெறுகிறார். சந்திர பகவான்னு பார்க்கும்போது ராசியிலிருந்து அஷ்டமஸ்தானத்துல அமர்வு பெறுகிறார். அஷ்டமஸ்தானத்துல சந்திர பகவான் பயணம் செய்து கொண்டு இருக்கக்கூடிய தினமாக இருக்கிறதுனால இன்றைய தினத்துல மதிய நேரம் வரைக்குமே உங்களுக்கு கவன நிலைகள் அவசியம். இடையூறுகள், பிரச்சனைகள் இதெல்லாம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. உங்களுடைய பெயரை காப்பாற்றி கொள்ள வேண்டியது ரொம்பவும் முக்கியமானதாக இன்றைய தினத்துல இருக்கு. இன்றைய தினம் அப்படின்னு பார்க்கும்போது இளைய சகோதரிகள் வழியிலையோ இல்லை காதலி அவங்க வழியிலையோ இந்த மாதிரி நபர்கள் வழியிலிருந்து ஒரு சிலருக்கு தொந்தரவுகள், பிரச்சனைகள் இதெல்லாம் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு. அதனால இந்த விஷயத்துல கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டியது அவசியமானதாக இருக்கிறது. அஸ்வினி நட்சத்திரக்காரங்களுக்கு புதிதான முயற்சிகள் இருந்தால் இன்றைய தினத்துல தவிர்க்கலாம். எப்போதும் எந்த விஷயங்களை நாம செய்வோமோ அந்த மாதிரியான முயற்சிகளை மட்டும் இன்றைய தினத்துல செய்யறது ரொம்பவும் சிறப்பாக இருக்கும். பரணி நட்சத்திரக்காரங்களுக்குன்னு பார்க்கும்போது ஏமாற்ற நிலைகள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கின்றது. தொழில்நுட்பங்களை கையாளும் போது கொஞ்சம் கவனமா இருக்கலாம். அதன் வழியிலிருந்து பிரச்சனைகள், இடையூறுகள் இதெல்லாம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமானதாக இன்றைய தினத்துல இருக்கிறது. கார்த்திகை நட்சத்திரக்காரங்களுக்கு இன்றைய தினத்துல மனதளவுல உளைச்சல் நிலைகள் இருக்கக்கூடிய சூழல்கள் அதிகமாக இருக்கு. தேவையில்லாத பயணங்களாக இருந்தா பயணங்களை நாம இன்றைய தினத்துல செய்யாம இருக்கலாம். முக்கியமான பயணங்களாக இருந்தா தகுந்த பாதுகாப்போடு நாம மேற்கொள்ள வேண்டியது அவசியமானதாக இன்றைய தினத்துல இருக்கு. இன்றைய தினம் உங்களுடைய ராசியான நிறம் அப்படின்னு பார்க்கும்போது பழுப்பு நிறத்தை பயன்படுத்துங்க. வணங்க வேண்டிய தெய்வம்னு பார்க்கும்போது நரசிம்ம பெருமான் வழிபாடு. ரிஷப ராசி என்பர்களே, ராசியாதிபதியாகிய சுக்கிர பகவான் ராசியிலேயே அமர்வு பெறுகிறார். சந்திர பகவான்னு பார்க்கும்போது களத்திரஸ்தானத்துல மதிய நேரம் வரைக்கும் அமர்வு பெறுகிறார். திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் குறித்த முயற்சிகள், ஈடுபாடுகள் இதெல்லாம் அதிகமாக இருக்கும். பெரும்பாலும் நல்ல விஷயங்களுக்காக செலவுகளை செய்யக்கூடிய வாய்ப்புகள் இன்றைய தினத்துல இருக்கும். திருமண செலவுகளை எடுக்கிறது, வரன் சம்பந்தமான விஷயங்களுக்கான செலவுகளை செய்யறது, இந்த மாதிரி சுப செலவுகளை செய்யக்கூடிய தினமாக உங்களுக்கு இன்றைய தினம் அமைகிறது. கணவன் மனைவிக்கு இடையே ஒரு நல்ல இணக்க நிலைகள் இருக்கும். உங்களுடைய மனைவி, நண்பர்கள், உங்களுடைய
பார்ட்னர் இவங்க எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா இன்றைய தினத்துல வேலை சம்பந்தமான முயற்சிகள் இருந்தால் எடுத்து செய்யலாம். கொஞ்சம் உடல்நிலையில கவன நிலைகள் இவங்களுக்கு அவசியமாக இருக்கின்றது. உங்களுக்குன்னு பார்க்கும்போது ரொம்பவும் நல்ல விஷயங்கள் இன்றைய தினத்துல நடக்கும். கார்த்திகை நட்சத்திரக்காரங்களுக்குன்னு பார்க்கும்போது இன்றைய தினம் பிஸ்னஸ் சம்பந்தப்பட்ட முயற்சிகளை எடுத்து செய்யக்கூடிய எண்ணங்கள், ஆர்வங்கள் இதெல்லாம் அதிகமாக இருக்கும். பிஸ்னஸ் செய்து கொண்டிருக்கக்கூடிய நபர்களுக்கு அதுல ரொம்ப நிபுணத்துவம் வாய்ந்தவங்களாக இருப்பீங்க. வியாபார துறைகள்ல ஒரு நுணுக்க நிலைகள் தெரிஞ்சவங்களாக இன்றைய தினத்துல செயல்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. ரோகிணி நட்சத்திரக்காரங்களுக்குன்னு பார்க்கும்போது இன்றைய தினத்துல ஒரு சிலருடைய வீடுகள்ல அவங்களுடைய பாட்டிக்கு ஆதரவு தர வேண்டிய சூழல்கள் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அம்மா வழி பாட்டி இருக்கிறாங்கன்னா அவங்களுக்கு ஆதரவு தரக்கூடிய சூழல்கள் இருக்கும். அவங்களுக்கு உடல்நிலை சம்பந்தமான விஷயத்துல கவன நிலைகள் முக்கியமானதாக இருக்கு. வெளிநாடு சம்பந்தப்பட்ட முயற்சிகள் இருந்தால் தாராளமாக இன்றைய தினத்துல எடுத்து செய்யலாம். அதெல்லாம் கைகூடுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. மிருகசீர்ஷ நட்சத்திரக்காரங்களுக்குன்னு பார்க்கும்போது வங்கி சம்பந்தமான பேச்சுவார்த்தைகள்ல ஈடுபாடுகள் அதிகமானதாக இருக்கும். வங்கி சார்ந்த பேச்சுவார்த்தைகள் லாபகரமானதாக முடியக்கூடிய வாய்ப்புகள் இன்றைய தினத்துல இருக்கும். உங்களுடைய ராசியான நிறம் அப்படின்னு பார்க்கும்போது இன்றைய தினத்துல பேரட் கிரீன் கலரை பயன்படுத்துங்க. வணங்க வேண்டிய தெய்வம்னு பார்க்கும்போது லக்ஷ்மி தேவி வழிபாடு. மிதுன ராசி அன்பர்களே, ராசியாதிபதியாகிய புத பகவான் ராசியிலிருந்து லாபஸ்தானத்துல அமர்வு பெறுகிறார். சந்திர பகவான்னு பார்க்கும்போது ராசியிலிருந்து ருணரோக சதுரஸ்தானத்துல அமர்வு பெறுகிறார். இன்றைய தினம் அப்படின்னு பார்க்கும்போது உடல்நிலையில கொஞ்சம் கவன நிலைகளை செலுத்தலாம். மருத்துவ முயற்சிகளை எடுக்கக்கூடிய தினமாக இன்றைய தினம் அமைகிறது. பணிபுரியக்கூடிய நபர்களுக்கு நல்ல முன்னேற்ற நிலைகள் இருக்கும். புதிதாக வேலை தேடுறீங்கனாலும் உங்களுக்கும் இன்றைய தினத்துல எதிர்பார்த்த நன்மைகளை தரக்கூடிய தினமாக இன்றைய தினம் அமைகிறது. இன்றைய தினம் அப்படின்னு பார்க்கும்போது முழங்கால் பகுதிகளில் கொஞ்சம் கவன நிலைகளை செலுத்தலாம். முழங்கால்ல இருந்து கணுக்கால் பகுதிகள் வரைக்கும் கொஞ்சம் கவன நிலைகளை செலுத்த வேண்டியது அவசியம். அது மட்டும் இல்லாமல் நரம்பு சார்ந்த பகுதிகள், ஸ்கின் சம்பந்தமான விஷயங்கள், இந்த மாதிரியான விஷயங்கள்லையும் கொஞ்சம் கூடுதல் கவன நிலைகளை நாம இன்றைய தினத்துல செலுத்தலாம். இன்றைய தினம் மிருகசீர்ஷ நட்சத்திரக்காரங்களுக்குன்னு பார்க்கும்போது எதிரிகள் வழியில ஒரு சிலருக்கு இடையூறுகள், பிரச்சனைகள் இதெல்லாம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. அதுல கவன நிலைகள் முக்கியமாக இருக்கிறது. திருவாதிரை நட்சத்திரக்காரங்களுக்குன்னு பார்க்கும்போது இன்றைய தினத்துல வேலை சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல ஏதேனும் அதிர்ஷ்ட நிலைகள் இருக்கக்கூடிய சூழல்கள் அதிகமா இருக்கு. விரும்பிய வேலை சார்ந்த முயற்சிகள்ல இன்றைய தினத்துல ஈடுபாடுகள் அதிகமானதாக இருக்கும். வழக்கு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள்ல ஒரு சிலர் ஈடுபடுவதற்கான வாய்ப்புகள் அதிகமானதாக இன்றைய தினத்துல இருக்கு. புனர்பூச நட்சத்திரக்காரங்களுக்குன்னு பார்க்கும்போது கடன் தொகைகள் கிடைக்கக்கூடிய சூழல்கள் அதிகமா இருக்கு. கடன் கேட்டிருக்கிறீங்க அப்படின்னா அதெல்லாம் இன்றைய தினத்துல கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமானதாக இருக்கிறது. இன்றைய தினம் அப்படின்னு பார்க்கும்போது உங்களுடைய ராசியான நிறம் பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க. வணங்க வேண்டிய தெய்வம் மீனாட்சி தேவி வழிபாடு. கடகராசி என்பர்களே, ராசியாதிபதியாகிய சந்திர பகவான் ராசியிலிருந்து பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் அமர்வு பெறுகிறார். பூர்வீகம் தொடர்பான சிந்தனைகள், முயற்சிகள் இதெல்லாம் அதிகமானதாக இன்றைய தினத்துல இருக்கும். உங்களுடைய பிள்ளைகளுக்கு ஆதரவுகள் தருவீங்க. தந்தை வழி உறவுகள், மாமன்மார் உறவுகள், மனம் விரும்பிய நண்பர்கள் இவங்க எல்லாருக்கும் நீங்க ஆதரவு தரக்கூடிய சூழல்கள் இருக்கும். இந்த உறவுகள் அனைத்திற்குமே இன்றைய தினத்துல வேலை சம்பந்தமான முயற்சிகள் இருந்தா எடுத்து செய்யலாம். கூடுதலாக உடல்நிலையில, பேச்சுவார்த்தைகள்ல, செலவு செய்யக்கூடிய விஷயங்கள்ல, இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் இந்த உறவுகளுக்கு கவன நிலைகள் முக்கியமானதாக இருக்கிறது. புனர்பூச நட்சத்திரக்காரங்களுக்குன்னு பார்க்கும்போது இன்றைய தினத்துல
சொந்த ஊர்ல தொழில் தொடங்கக்கூடிய எண்ணங்களோ முயற்சிகளோ ஒரு சிலருக்கு இருக்கலாம். இது குறித்த ஈடுபாடுகள் இருக்கும். இல்லைன்னா இந்த உறவுகள் கிட்ட எல்லாம் தொழில் சம்பந்தமான விஷயங்கள் குறித்த பேச்சுவார்த்தைகளை பேசுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. பூச நட்சத்திரக்காரங்களுக்குன்னு பார்க்கும்போது இன்றைய தினம் மனதளவுல நுணுக்கமான ஆழ்ந்த சிந்தனைகள், அறிவார்ந்த சிந்தனைகள் இதெல்லாம் அதிகமா இருக்கும். ஒரு நிபுணத்துவமான சிந்தனைகள் இருக்கக்கூடிய தினம். புத்திசாலியாக எந்த ஒரு விஷயத்தையுமே நீங்க கையாளக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. ஆயில்யம் நட்சத்திரக்காரங்களுக்குன்னு பார்க்கும்போது இன்றைய தினம் நல்ல முன்னேற்றத்தை தரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றது. கலைத்துறைகள்ல முயற்சிகள் எடுக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமானதாக இருக்கும். அதே மாதிரி யாகம் சம்பந்தப்பட்ட தொழில் சார்ந்த முயற்சிகள் இருக்கிறதுக்கும் வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. அரசியல் சம்பந்தப்பட்ட முயற்சிகள்ல நல்ல ஈடுபாடுகள் இன்றைய தினத்துல இருக்கும். இறை சார்ந்த நம்பிக்கைகள் அதிகமானதாக இன்றைய தினத்துல இருக்கும். குலதெய்வ வழிபாடை எடுத்து செய்வது மிகவும் நன்மை தரக்கூடியதாக அமையும். உங்களுடைய ராசியான நிறம் அப்படின்னு பார்க்கும்போது லைட் கிரீன் கலரை பயன்படுத்துங்க. வணங்க வேண்டிய தெய்வம்னு பார்க்கும்போது மீனாட்சி தேவி வழிபாடு. சிம்ம ராசி அன்பர்களே, ராசியாதிபதியாகிய சூரிய பகவான் பாக்யஸ்தானத்தில் அமர்வு பெறுகிறார். சந்திர பகவான்னு பார்க்கும்போது ராசியிலிருந்து சுகஸ்தானத்தில் அமர்வு பெறுகிறார். சுகஸ்தானத்தில் அமர்வு பெறுவதனால இன்றைய தினத்துல வீடுகள் வாங்கக்கூடிய முயற்சிகள் அதிகமா இருக்கும். மனைகள் வாங்கக்கூடிய முயற்சிகள் இருக்கும். வாகனங்களுடைய சேர்க்கைகள் இருக்கிறதுக்கும் வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு. வீடெல்லாம் வாங்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அந்த கலை அம்சம் நிறைந்திருக்கக்கூடிய விஷயங்கள், இன்னைக்கு நிலைமைக்கு எப்படியெல்லாம் அழகழகா வீடுகள் இருக்கோ அந்த மாதிரியான கலை அம்சம், கட்டிட அம்சங்கள் இதெல்லாம் நிறைஞ்சிருக்கிற மாதிரியான வீடுகள் அமையறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு. அந்த மாதிரியான முயற்சிகள் இன்றைய தினத்துல உங்களுக்கு இருக்கும். இன்றைய தினம் மகம் நட்சத்திரக்காரங்களுக்குன்னு பார்க்கும்போது உங்களுடைய அம்மா, உறவு முறைகள், அண்டை அயலார்கள் இவங்க எல்லாருக்கும் நீங்க ஆதரவு தரக்கூடிய சூழல்கள் இருக்கும். இவங்களுக்கு வேலை சம்பந்தமான முயற்சிகள் இருந்தால் எடுத்து செய்யலாம். அது தவிர பேச்சுவார்த்தைகள், உடல்நிலை சார்ந்தது, அவங்களுடைய பொருட்கள் சம்பந்தமானது, இந்த விஷயத்துல கொஞ்சம் கூடுதல் கவனமாக அவங்க இருக்க வேண்டியது முக்கியமாக இருக்கிறது. பூர நட்சத்திரக்காரங்களுக்குன்னு பார்க்கும்போது இன்றைய தினம் வீடு வாங்குறீங்க, சொத்துகள் வாங்கணும், வாகனங்கள் வாங்கணும் அப்படிங்கிற முயற்சிகள் இருக்கும்போது உங்க அப்பா கிட்ட இருந்து ஆதரவுகள் அதற்கு கிடைக்கக்கூடிய சூழல்கள் அதிகமா இருக்கு. அப்பா கிட்ட இருந்து சப்போர்ட் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இன்றைய தினத்துல இருக்கும். இன்றைய தினம் உத்திரம் நட்சத்திரக்காரங்களுக்குன்னு பார்க்கும்போது வெளிநாடு முயற்சிகள் இருக்குது. ஆன்மீகம் சார்ந்த பணிகளை எடுத்து செய்யலாம்னு நினைக்கிறீங்க. இந்த மாதிரி ஏதாவது முயற்சிகள் இருக்குது அப்படின்னா இதையெல்லாம் குறித்து உங்களுடைய அம்மா கிட்ட பேச்சுவார்த்தைகள் நடத்துறதுக்கான வாய்ப்புகள் அதிகமானதாக இருக்கிறது. உங்களுடைய ராசியான நிறம் அப்படின்னு பார்க்கும்போது பழுப்பு நிறத்தை பயன்படுத்துங்க. வணங்க வேண்டிய தெய்வம்னு பார்க்கும்போது இன்றைய தினத்துல பார்வதி தேவி வழிபாடு. கன்னிராசி அன்பர்களே, ராசியாதிபதியாகிய புத பகவான் ராசியிலிருந்து அஷ்டமஸ்தானத்துல அமர்வு பெறுகிறார். சந்திர பகவான்னு பார்க்கும்போது ராசியிலிருந்து சகோதர ஸ்தானத்துல அமர்வு பெறுகிறார். சகோதரஸ்தானத்துல சந்திர பகவான் பயணம் செய்துட்டு இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இன்றைய தினத்துல ஈடுபடலாம். ஒரு நல்ல முன்னேற்றங்கள் இருந்தாலும் அஷ்டமஸ்தானத்தோடு தொடர்பு பெற்றிருக்கக்கூடிய ஒரு தினமாக இன்றைய தினம் இருக்கு. அதனால கொஞ்சம் எல்லா விஷயத்திலையும் கொஞ்சம் கவனமாக செயல்படலாம். புதிய முயற்சிகள்ல கொஞ்சம் நிதானமாக செயல்படலாம். ஒண்ணுக்கு பல முறை யோசிச்சு செயல்படுவது ரொம்பவும் நன்மை தருவதாக இன்றைய தினத்துல இருக்கும். இன்றைய தினம் உத்திரம் நட்சத்திரக்காரங்களுக்குன்னு பார்க்கும்போது மன உளைச்சல்கள் அதிகமாக இருக்கும். புதிய முயற்சிகளை இன்றைய தினத்துல நாம தவிர்க்கலாம். தைரியமா செயல்படுறோம் அப்படின்னு சொல்லி தேவையில்லாத விஷயத்துல ஈடுபடுறத முடிஞ்ச அளவு இன்றைய தினத்துல தவிர்க்கலாம். ஹஸ்தம் நட்சத்திரக்காரங்களுக்குன்னு பார்க்கும்போது மோசடி சம்பந்தமான பிரச்சனைகளை
நாம எதிர்கொள்ள வேண்டிய சூழல்கள் அதிகமா இருக்கும். நாம எதிர்பார்த்திருக்கவே மாட்டோம் அந்த மாதிரியான ஒரு பிரச்சனைகளை நாம பார்க்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. அடுத்தவங்களுக்கு நன்மைகளை செய்யறோம், ஒரு உதவியை செய்யறோம் அப்படிங்கிற விஷயத்துல நாம பிரச்சனையில மாட்டிக்கக்கூடிய சூழல்களும் அதிகமா இருக்கும். அதனால கொஞ்சம் கவனமாக இன்றைய தினத்துல நாம செயல்படலாம். சித்திரை நட்சத்திரக்காரங்களுக்குன்னு பார்க்கும்போது உங்களுடைய இளைய சகோதர சகோதரிகள், மாமனார், வேலையாட்கள் இவங்களுக்கு நீங்க ஆதரவு தர வேண்டிய சூழல்கள் இருக்கும். இந்த உறவுகளுக்கு வேலை சம்பந்தமான முயற்சிகள் இருந்தால் தாராளமா இன்றைய தினத்துல எடுத்து செய்யலாம். மற்றபடி உடல்நிலை சார்ந்ததாக இருக்கலாம், பொருட்கள் சார்ந்ததாக இருக்கலாம், பேச்சுவார்த்தைகளாக இருக்கலாம், இதிலெல்லாம் இந்த உறவுகளுக்கு கவன நிலைகள் அவசியம். இதன் வழியிலிருந்து அவங்களுக்கு பிரச்சனைகள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமானதாக இருக்கிறது. உங்களுடைய ராசியான நிறம் அப்படின்னு பார்க்கும்போது பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க. வணங்க வேண்டிய தெய்வம்னு பார்க்கும்போது ஆண்டாள் வழிபாடு. துலாம் ராசி அன்பர்களே, ராசியாதிபதியாகிய சுக்கிர பகவான் அஷ்டமஸ்தானத்திலும் சந்திர பகவான் பார்க்கும்போது தனஸ்தானத்திலும் அமர்வு பெறுகிறார். தனஸ்தானத்துல சந்திர பகவான் பயணம் செய்வதனால பணவரவுகள் மிகுந்திருக்கக்கூடிய தினம் இன்றைய தினம். எதிர்பார்த்த பணவரவு, பொருள் வரவு உள்ளிட்ட விஷயங்கள் இருக்கு. உங்களுடைய குடும்பத்தார்களிடம் இல்லைன்னா தாய் வழி மூத்த உடன்பிறப்புகளிடம் உங்களுடைய திருமணம் சம்பந்தமானதோ, வரன் சம்பந்தமானதோ, பிசினஸ் தொடர்பானதோ, வெளிநாடு முயற்சிகள் தொடர்பானதோ, இந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயத்தை குறித்து பேசுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமானதாக இன்றைய தினத்துல இருக்கும். இன்றைய தினம் அப்படின்னு பார்க்கும்போது நுணுக்கமான நுட்பமான பேச்சுவார்த்தைகள் அதிகமா இருக்கும். கலகலப்பான பேச்சுவார்த்தைகள் அதிகமானதாக இன்றைய தினத்துல இருக்கும். ரொம்ப மனமகிழ்ச்சி இருக்கக்கூடிய தினமாக உங்களுக்கு இன்றைய தினம் இருக்கிறது. சித்திரை நட்சத்திரக்காரங்களுக்குன்னு பார்க்கும்போது இன்றைய தினத்துல முகப்பொழிவு அதிகரிக்கும். பார்த்தாலே ஒரு தெளிவான நபர், ஒரு விவரம் அறிந்த நபர் அப்படிங்கிற மாதிரியான தோற்ற நிலைகள் உங்களுடைய முகத்துல இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. சுவாதி நட்சத்திரக்காரங்களுக்குன்னு பார்க்கும்போது இன்றைய தினம் படிக்கக்கூடிய மாணவர்களாக இருக்கிறீங்கன்னா படிப்புல நன்றாக படிக்கக்கூடிய மாணவர்களாக இருப்பீங்க. ஆழ்ந்து நுணுக்கமாக படிக்கக்கூடிய சூழல்கள் உங்களுக்கு இன்றைய தினத்துல அமையும். விசாக நட்சத்திரக்காரங்களுக்குன்னு பார்க்கும்போது உங்களுடைய குடும்பத்தார்கள், தாய் வழி மூத்த உடன்பிறப்புகள் இவங்களுக்கு வேலை சம்பந்தமான முயற்சிகள் இருந்தா இன்றைய தினத்துல எடுத்து செய்யலாம். மற்றபடி அப்படின்னு பார்க்கும்போது பேச்சுவார்த்தைகள், உடல்நிலை, பொருட்கள் சம்பந்தமான விஷயங்கள் இதிலெல்லாம் கூடுதல் கவன நிலைகள் இந்த உறவுகளுக்கு அவசியமானதாக இன்றைய தினத்துல இருக்கிறது. உங்களுடைய ராசியான நிறம் அப்படின்னு பார்க்கும்போது இன்றைய தினம் லைட் கிரீன் கலரை பயன்படுத்துங்க. வணங்க வேண்டிய தெய்வம் மகாலட்சுமி தேவி வழிபாடு. விருச்சிக ராசி அன்பர்களே, ராசியாதிபதியாகிய செவ்வாய் பகவான் ராசியிலிருந்து பூர்வ புண்ணிய ஸ்தானத்துல அமர்வு பெறுகிறார். சந்திர பகவான்னு பார்க்கும்போது ராசியிலேயே மதிய நேரம் வரைக்கும் அமர்வு பெறுகிறார். இன்றைய தினத்துல ராசியிலேயே சந்திர பகவான் அமர்வு பெற்றிருக்கிறதுனால வேலை சம்பந்தமான முயற்சிகள்ல அதிக ஈடுபாடுகளை காட்டக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. புதுசா வேலைக்கு போகணும், வேலை தேடணும் அப்படிங்கிற ஒரு முன்னேற்ற நிலைகளை தரக்கூடிய தினம் இன்றைய தினம். வேலை செய்துட்டு இருக்கக்கூடிய நபர்களுக்கு நல்ல ஒரு ட்ரிக்கியான சிந்தனைகள் எல்லாம் இன்றைய தினத்துல இருக்கும். நுட்பமாக உங்களுடைய பணியிடங்கள்ல சிந்திச்சு செயல்பட்டு அதற்கான ஒரு நற்பெயரை பெறக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு. பொதுவாகவே இன்றைய தினத்துல நுட்பமான சிந்தனைகள் அதிகமானதாக இருக்கும். இன்றைய தினத்துல விசாக நட்சத்திரக்காரங்களுக்குன்னு பார்க்கும்போது ஒரு தெளிவான நபர் அப்படிங்கிற பெயரை வாங்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. ஒரு தெளிவான நபர், இவங்களுக்குன்னு ஒரு விவரங்கள் எல்லாம் இதுல தெரிஞ்சிருக்கு அப்படிங்கிற மாதிரியான சிந்தனைகள் அதிகமாக இருக்கு. தொழில்நுட்பம் சம்பந்தமான விஷயத்துல ஒரு சிலருக்கு ஆர்வ நிலைகள் இன்றைய தினத்துல அதிகமானதாக இருக்கும். அனுஷ நட்சத்திரக்காரங்களுக்குன்னு பார்க்கும்போது
ஒரு சிலருக்கு எதிரிகள் வழியிலிருந்து இடையூறுகள், பிரச்சனைகள் இருக்கலாம். உங்களை குறித்து செலவினங்கள் உங்களுக்கு அதிகமாக இருக்கிறது மாதிரியான சூழல்கள் அமையறதுக்கு வாய்ப்புகள் இன்றைய தினத்துல இருக்கு. ஒரு சிலருக்கு தலைவலி, டென்ஷன் சம்பந்தமான பிரச்சனைகள் இதெல்லாம் இருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இன்றைய தினத்துல அதிகமானதாக இருக்கிறது. கேட்டை நட்சத்திரக்காரங்களுக்குன்னு பார்க்கும்போது இன்றைய தினம் ஒரு கடனை வாங்கலாமா அப்படிங்கிற மாதிரியான சிந்தனைகள் இருக்கும். ஒரு சிலர் சட்ட ரீதியிலான வழக்கு சார்ந்த பிரச்சனைகள்ல சிக்கி கொள்ளக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கு. அதனால வேலையை தவிர மற்ற விஷயங்கள்ல கொஞ்சம் கவன நிலைகளை செலுத்தலாம் இன்றைய தினத்துல. உங்களுடைய ராசியான நிறம் அப்படின்னு பார்க்கும்போது பழுப்பு நிறத்தை பயன்படுத்துங்க. வணங்க வேண்டிய தெய்வம்னு பார்க்கும்போது முருகப்பெருமான் வழிபாடு. தனுசு ராசி என்பர்களே, ராசியாதிபதியாகிய குரு பகவான் ராசியிலிருந்து களத்திரஸ்தானத்தில் அமர்வு பெறுகிறார். சந்திர பகவான் பார்க்கும்போது ராசியிலிருந்து விரயஸ்தானத்தில் அமர்வு பெறுகிறார். விரய நிலைகள் இருக்கக்கூடிய சூழல்கள் இருக்கு. விரய செலவுகள் இன்றைய தினத்துல இருக்கும். இன்றைய தினம் அப்படின்னு பார்க்கும்போது எதன் வழியில விரய செலவுகள் இருக்கும்னா, உங்களுடைய பிள்ளைகள் வழியிலேயோ, உங்களுடைய ரொம்ப நெருங்கிய நண்பர்கள் வழியிலேயோ, தந்தை வழி உறவுகள், மாமன்மார் உறவுகள் உள்ளிட்ட உறவுகள் வழியிலேயோ உங்களுக்கு செலவுகள் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமானதாக இருக்கு. குழந்தை பேரு சார்ந்த விஷயங்களை எதிர்கொண்டிருக்கக்கூடிய நபர்களுக்கு அந்த மாதிரியான விஷயங்கள் வழியிலிருந்து செலவுகள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இன்றைய தினத்துல இருக்கு. இன்றைய தினம் மூல நட்சத்திரக்காரங்களுக்குன்னு பார்க்கும்போது வியாபாரத்துறையில இருக்கக்கூடிய நபர்களுக்கெல்லாம் மனதளவுல சிந்தனைகள் அதிகமா இருக்கும். நுணுக்கமான சிந்தனைகள் வியாபாரத்துறையில இருக்கிறவங்களுக்கு இன்றைய தினத்துல இருக்கும். நல்லபடியா வியாபாரம் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு. பூராட நட்சத்திரக்காரங்களுக்குன்னு பார்க்கும்போது இன்றைய தினத்துல வெளிநாடு சார்ந்த முயற்சிகளை எடுத்து செய்யக்கூடிய வாய்ப்புகள் அதிகமா இருக்கும். வெளிநாடு பயணங்கள் மேற்கொள்ளக்கூடிய சூழல்கள் இன்றைய தினத்துல இருக்கும். உத்திராடம் நட்சத்திரக்காரங்களுக்கு பூர்வீக சொத்துக்களை விற்கலாமா அப்படிங்கிற எண்ணங்களோ முயற்சிகளோ இருக்குது அப்படின்னா இன்றைய தினத்துல அது குறித்த முயற்சிகளை தாராளமாக எடுத்து செய்யலாம். அதெல்லாம் நல்லபடியாக நடக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. இன்றைய தினம் அப்படின்னு பார்க்கும்போது கலைத்துறையில இருக்கிறீங்க, இல்லை முயற்சிகள் செய்கிறீங்க, அரசியல் துறையில இருக்கிறீங்க, இல்லைன்னா முயற்சிகள் செய்கிறீங்கன்னா இந்த துறைகள் சார்ந்த விஷயங்கள் வழியிலிருந்து செலவுகள் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக உள்ளது. உங்களுடைய ராசியான நிறம் அப்படின்னு பார்க்கும்போது இன்றைய தினத்துல நீல நிறத்தை பயன்படுத்துங்க. வணங்க வேண்டிய தெய்வம்னு பார்க்கும்போது பார்வதி தேவி வழிபாடு. மகர ராசி அன்பர்களே, ராசியாதிபதியாகிய சனி பகவான் சகோதரஸ்தானத்துல அமர்வு பெறுகிறார். சந்திர பகவான்னு பார்க்கும்போது ராசியிலிருந்து லாபஸ்தானத்தில் அமர்வு பெறுகிறார். லாப நிலைகள் அதிகமாக இருக்கக்கூடிய தினமாக இன்றைய தினம் உங்களுக்கு இருக்கு. இன்றைய தினம் அப்படின்னு பார்க்கும்போது விரும்பிய விஷயங்கள்ல ஈடுபடக்கூடிய சூழல்கள் அதிகமா இருக்கு. எந்த விருப்பப்பட்ட விஷயங்கள் அப்படின்னு பார்த்தா சொத்து, வாகனம் இந்த மாதிரி விஷயங்கள்ல நீங்க விருப்பப்பட்ட மாதிரி நடக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. விரும்பிய வீடு வாங்கக்கூடிய முயற்சிகளோ, விரும்பிய மனைகள், விரும்பிய வாகனங்கள் இந்த மாதிரியான விஷயங்கள் வழியில விருப்பப்பட்ட மாதிரி இருக்கும். அப்படி இல்லைன்னா சொத்துகள், வாகனங்கள் சார்ந்த விஷயங்கள் வழியிலிருந்து லாப நிலைகள் இன்றைய தினத்துல உங்களுக்கு இருக்கும். இன்றைய தினம் அப்படின்னு பார்க்கும்போது உத்திராடம் நட்சத்திரக்காரங்களுக்கு உங்க அம்மா வழியிலிருந்து உங்களுக்கு லாப நிலைகள் இன்றைய தினத்துல இருக்கும். உறவு முறைகள், அண்டை அயலார்கள் இவங்க வழியிலிருந்தும் உங்களுக்கு ஆதரவுகள் கிடைக்கக்கூடிய தினமாக இருக்கிறது. திருவோணம் நட்சத்திரக்காரங்களுக்குன்னு பார்க்கும்போது டிகிரி படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு படிப்புல ஒரு புகழ் பெறக்கூடிய சூழல்களோ இல்ல ஒரு முன்னேற்றத்தை தரக்கூடிய வாய்ப்புகளோ இதெல்லாம் இன்றைய தினத்துல அதிகமானதாக இருக்கும். அவிட்டம் நட்சத்திரக்காரங்களுக்குன்னு பார்க்கும்போது வீட்டில் சுப காரியங்கள், நல்ல காரியங்கள் இதெல்லாம் நடக்க இருக்கு அப்படின்னா இதெல்லாம் குறித்து உங்களுடைய மூத்த சகோதர சகோதரிகளிடம் பேச்சுவார்த்தைகள் நடத்துறதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே அதிகமானதாக இருக்கிறது.
இன்றைய தினம் உங்களுடைய ராசியான நிறம் அப்படின்னு பார்க்கும்போது கரும்பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க. வணங்க வேண்டிய தெய்வம் திருமால் வழிபாடு. கும்பராசி என்பர்களே, ராசியாதிபதியாகிய சனி பகவான் ராசியிலிருந்து தனஸ்தானத்தில் அமர்வு பெறுகிறார். சந்திர பகவான் பார்க்கும்போது ராசியிலிருந்து தொழில் ஸ்தானத்தில் அமர்வு பெறுகிறார். தொழில் சம்பந்தமான விஷயங்கள் குறித்த முயற்சிகள், ஈடுபாடுகள் இதெல்லாம் அதிகமானதாக இருக்கும். புதுசா தொழில் தொடங்கக்கூடிய எண்ணங்கள் இருக்கக்கூடிய தினமாகவும் இன்றைய தினம் அமைகிறது. இன்றைய தினத்துலன்னு பார்க்கும்போது உங்களுடைய தொழில் சார்ந்த விஷயங்களுக்கு உங்களுடைய இளைய சகோதர சகோதரிகள் வழியிலேயோ மாமனார் வழியிலேயோ ஆதரவுகள் எல்லாம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் மிகுதியானதாக இருக்கு. இவங்க வழியிலிருந்து உங்களுக்கு சப்போர்ட் கிடைக்கும் இன்றைய தினத்துல. இன்றைய தினம் அவிட்ட நட்சத்திரக்காரங்களுக்கு பார்க்கும்போது தொழில் புரியக்கூடிய நபர்கள் இல்ல புதுசா தொழில் தொடங்க இருக்கக்கூடிய நபர்களுக்கு நுட்பமான சிந்தனைகள் அதிகமாக இருக்கும். ஒரு யுக்தி தெரிஞ்சிருக்கக்கூடிய நபர்களாக தொழில் முறைகள்ல நீங்க நடந்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் அதிகமானதாக இருக்கிறது. சதய நட்சத்திரக்காரங்களுக்குன்னு பார்க்கும்போது தொழில் புரிந்து கொண்டிருக்கக்கூடிய நபர்களுக்கு அதுல ஏதாவது சிறிய மாற்றங்களை செய்யலாமா, இல்லை இடமாற்றம் செய்யலாமா, புதுசா ஏதாவது ஒரு விஷயத்த அதுல நம்ம செய்யலாமா அப்படிங்கிற மாதிரியான எண்ணங்களோ முயற்சிகளோ இன்றைய தினத்துல இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. பூரட்டாதி நட்சத்திரக்காரங்களுக்குன்னு பார்க்கும்போது இன்றைய தினத்துல தொழில் சம்பந்தமான விஷயங்கள்ல டாக்குமெண்ட் சார்ந்த முயற்சிகள் இருந்தால் அதை செய்யக்கூடிய வாய்ப்புகள் அதிகமானதாக இருக்கும். ஒரு நல்ல வெற்றி நிலைகளை அடையக்கூடிய சூழல்களும் இன்றைய தினத்துல இருக்கு. தொழில் முறைகள்ல நல்ல முன்னேற்றங்கள் உங்களுக்கு இருக்கும். எந்தெந்த துறைகள்னு பார்த்தா குறிப்பாக தொழில்நுட்பம் சார்ந்த துறைகள்ல ஈடுபாடுகள் இருக்கும். எழுத்து துறையில இருக்கிறீங்கன்னா உங்களுக்கு நல்ல முன்னேற்றங்கள் இன்றைய தினத்துல இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. எழுத்து சம்பந்தப்பட்ட துறைகள்ல இருக்கக்கூடியவங்களுக்கு. அதே மாதிரி கணிதம் சார்ந்த துறைகள், வணிகம் சம்பந்தப்பட்ட வியாபார துறைகள்ல இருக்கிறது, கூட்டுறவு துறைகள், இந்த மாதிரியான துறைகள்லாம் இருக்கக்கூடிய நபர்களுக்கு இன்றைய தினத்துல புதிதாக முயற்சிகள் எடுக்கலாம் அப்படிங்கிற எண்ணங்களும் வரும். இருக்கக்கூடியவங்களுக்கு முன்னேற்ற நிலைகளை தரக்கூடிய வாய்ப்புகளும் அதிகமாக இருக்கு. உங்களுடைய மாமியாருக்கு மட்டும் உடல்நிலை சம்பந்தமான விஷயங்கள்ல கொஞ்சம் கவன நிலைகள் அவசியமானதாக இருக்கு. உங்களுடைய ராசியான நிறம்னு பார்க்கும்போது கரும்பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க. வணங்க வேண்டிய தெய்வம் திருமால் வழிபாடு. மீன ராசி அன்பர்களே, ராசியாதிபதியாகிய குரு பகவான் சுகஸ்தானத்திலும் சந்திர பகவான் பார்க்கும்போது பாக்யஸ்தானத்திலும் அமர்வு பெறுகிறார். பாக்கிய நிலைகள் இருக்கக்கூடிய நல்ல தினமாக இன்றைய தினம் இருக்கும். உங்களுடைய தந்தைக்கு ஆதரவுகள் தருவீங்க. ஒரு சிலர் அந்நிய நபர்களுக்கு ஆதரவுகள் தரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். உங்களுடைய அப்பாவிற்கு வேலை சம்பந்தப்பட்ட முயற்சிகள் அதிகமாக இருக்கும். ரொம்ப நுட்பமான நபராக அவங்க இன்றைய தினத்துல இருப்பாங்க. எந்த ஒரு விஷயத்தையுமே நல்லா சிந்திச்சு புத்திசாலித்தனமாக நடந்து கொள்ளக்கூடிய நபராக உங்களுடைய தந்தை இன்றைய தினத்துல இருப்பாரு. உடல்நிலையில மட்டும் கொஞ்சம் கவன நிலைகள் அவசியமானதாக இன்றைய தினத்துல இருக்கு. இன்றைய தினம் பூரட்டாதி நட்சத்திரக்காரங்களுக்குன்னு பார்க்கும்போது நல்ல முன்னேற்ற நிலைகள் இருக்கும். வெளிநாடு சார்ந்த முயற்சிகள் இருக்கும். வெளிநாடு பயணங்கள், வெளிநாடு வேலை, இல்லைன்னா தொழில் சம்பந்தப்பட்ட முயற்சிகள் இன்றைய தினத்துல அமையறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு. உத்திரட்டாதி நட்சத்திரக்காரங்களுக்குன்னு பார்க்கும்போது இறை சம்பந்தப்பட்ட பணிகளை எடுத்து செய்யக்கூடிய வாய்ப்புகள் அமையும். தெய்வ திருப்பணிகளுக்கு ஆதரவு தரக்கூடிய சூழல்களும் இன்றைய தினத்துல இருக்கும். இந்த மாதிரியான முயற்சிகளும் இன்றைய தினத்துல இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. இன்றைய தினம் ரேவதி நட்சத்திரக்காரங்களுக்குன்னு பார்க்கும்போது ஆராய்ச்சி துறைகள்ல முயற்சிகள் எடுக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு தெளிவான ஒரு நல்ல நிபுணத்துவமான மனங்கள் இன்றைய தினத்துல இருக்கும். அதன் சார்ந்த சிந்தனைகள் இன்றைய தினத்துல உங்களுக்கு அமையும்.
அதே மாதிரின்னு பார்க்கும்போது சட்ட ரீதியிலான விஷயங்கள்லையும் உங்களுக்குன்னு ஒரு கட்டுப்பாடுகள் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு. உங்களுடைய ராசியான நிறம் அப்படின்னு பார்க்கும்போது நீல நிறத்தை பயன்படுத்துங்க. வணங்க வேண்டிய தெய்வம்னு பார்க்கும்போது சிவபெருமான் வழிபாடு. நம்ம சேனல்ல சொல்லுகின்ற விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.